60 ஆண்டு வரலாற்றில் திமுகவுக்கு வரப்போகும் பேராபத்து. மு.க. ஸ்டாலினை அந்தரத்தில் விடப்போகும் கூட்டணி கட்சிகள். டெபாசிட் காலியாகி வாஷ் அவுட் ஆகும் பரிதாபம். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் திமுகவை பொறுத்தவரை ஒரு தேர்தலில் கூட தனித்த தேர்தலை சந்திக்க மாட்டார்கள். தனித்து போட்டியிட்டால் டெபாசிட் காலியாகி அவர்களின் டவுசர் கிழிந்துவிடும். அதன் காரணமாகவே சரியான கூட்டணி வைத்துதான் அவர்கள் தேர்தலை சந்திப்பார்கள். அப்படித்தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 23 கட்சிகளை இணைத்து மு.க. ஸ்டாலின் தேர்தலை சந்தித்தார். என்றாலும் திமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதிர்ச்சி தோல்வி கொடுத்து விட்டார்கள். இதன் காரணமாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சி வெளியேறி தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைந்து விட்டது. வரப்போகிற மக்களவைத் தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து போட்டியிடுவோம் என்று ராகுல் காந்தி அறிவித்துவிட்டார். இந்த நேரத்தில் தற்போது மு.க. ஸ்டாலினிடத்தில் கூட்டணி கட்சிகள் அதிருப்தி மனநிலையில்தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக பிரச்சாரம் செய்த மு.க. ஸ்டாலினை திமுக தோல்வியடைந்து தாவேகா ஆட்சி அமைக்க ஆளுநரிடத்தில் கோரிக்கை வைத்து வந்ததால் அதை எப்படியேனும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்து அவரையே முதலமைச்சராக்க தயாரானார் ஸ்டாலின். இது திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. அதன் காரணமாகத்தான் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக தேர்தலை சந்தித்து அவர்களுக்கே ஆதரவு கொடுக்க தயாராவதா என்று மு.க. ஸ்டாலினின் இந்த செயல்பாட்டுக்கு எதிராக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு திமுகவின் கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தை கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் ஆதரவு கொடுத்தார்கள். அதன் மூலம் விஜய் ஆட்சி அமைத்துக் கொண்டார். அதோடு மு.க. ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்க தயாரானதால் திமுக கூட்டணியை தொடர்வதற்கு இந்த 4 கட்சிகளும் தயாராக இல்லையாம். அதனால்தான் காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்ட நிலையில் அடுத்து திருமாவளவனும் தாவேகாவிடம் அமைச்சர் பதவி வாங்கிக் கொண்டு அந்த கூட்டணிக்கு செல்ல தயாராகிவிட்டார். அதையடுத்து விஜய்க்கு ஆதரவு கொடுத்து வரும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகா கூட்டணியில் இணைந்து தேர்தலை சந்திக்க பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளதாம். இதனால் இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழக அரசியலில் மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது. வைகோ, பிரேமலதா, கமல்ஹாசன் உள்ளிட்ட சிலர் மட்டுமே திமுகவை தொடர்வார்கள் என்பது தெரிய வந்துள்ளது. ஆனால் இவர்கள் யாருக்குமே வாக்கு வங்கி கிடையாது என்பதனால் இவர்களுடன் இணைந்து போட்டியிடுவதால் மு.க. ஸ்டாலினுக்கு எந்த பயனும் கிடைக்கப் போவதில்லை. அதனால் வரப்போகிற உள்ளாட்சி மற்றும் மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு தமிழ்நாட்டில் மரணஅடி கிடைக்கப் போகிறது. இதன் காரணமாகவே தற்போது கனிமொழி மூலம் திமுக மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் துளிகூட எதிர்பார்க்காத ஒரு தோல்வி நமக்கு கிடைத்துள்ளது. அதனால் இனிமேல் இன்னும் சிறப்பான பணிகளை நாம் செய்ய வேண்டும். 200 தொகுதி வெற்றி பெறுவோம் என்று நினைத்த நேரத்தில் மக்கள் நமக்கு இப்படிப்பட்ட தோல்வி கொடுத்ததன் காரணம் என்ன என்பதை அனைவரும் ஆராய வேண்டும் என்று கூறியிருக்கும் மு.க. ஸ்டாலின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 பேர் கொண்ட சிறப்பு குழுக்களை அமைத்து தோல்விக்கான காரணத்தை ஆராயுமாறு கூறியுள்ளார். அதோடு ஒவ்வொரு மாவட்ட நிலவரங்களையும் சரியானபடி கட்சி மேலிடத்திற்கு தெரிவிக்க வேண்டும். நிறைகுறை இரண்டையும் சொல்ல வேண்டும். குறிப்பாக வரப்போகிற தேர்தலில் திமுகவுக்கு சரியான கூட்டணி கட்சிகள் இல்லாத நிலை ஏற்பட போகிறது. என்றாலும் நாம் எதையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். தனித்து போட்டியிட்டாலும் திமுகவுக்கு அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு மாவட்ட நிர்வாகிகள் கட்சியை பலப்படுத்த வேண்டும். கடந்த ஆட்சியில் திமுக செய்த நலத்திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்த்து ஆதரவு திரட்ட வேண்டும் என்று கனிமொழி மூலம் தமிழ்நாடு முழுக்க திமுக மாவட்ட நிர்வாகிகளுக்கு அவசர செய்தியை அனுப்பி வைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் இதுவரை திமுக கூட்டணியில் ஐக்கியமாக இருந்த அத்தனை கட்சிகளும் தற்போது விஜயிடத்தில் ஐக்கியமாகி ஸ்டாலினை டீலில் விட்டுவிட்டார்கள். அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அத்தனை கட்சிகளும் அப்படியே அந்த கூட்டணியை தொடர்கிறார்கள். அதனால் அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தல்களில் திமுக வாஷ் அவுட் ஆகி இதுவரை இல்லாத அளவுக்கு படுதோல்விகளை சந்திக்கப் போகிறது என்பது உறுதியாகிவிட்டது. அடுத்த செய்தி. 25 அதிமுக எம்எல்ஏக்களை தாவேகாவில் இணைத்தால் தாவேகா ஆட்சியை காலி பண்ணி விடுவோம். விஜயை மிரட்டிய முக்கிய தலைவர். 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதியில் வெற்றி பெற்ற விஜய் தற்போது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைத்திருக்கிறார். என்றாலும் திருமாவளவன் மட்டுமின்றி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விஜயின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்து வருவதோடு தாங்கள் சொல்வதை தான் அவர் கேட்க வேண்டும் என்பது போன்று உத்தரவு போட தொடங்கிவிட்டார்கள். இதனால் தான் இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் காலை வாரி விடுவார்கள் என்று பயந்து போன விஜய் அதிமுகவை உடைத்து 25 எம்எல்ஏக்களை தன் பக்கம் திருப்பினார். இதற்கான முழு பேச்சுவார்த்தையும் செங்கோட்டையன் நடத்தினார். என்றாலும் தற்போது அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தால் அவர்களை எம்எல்ஏ பதவியை கட்சி தாவல் சட்டத்தின் கீழ் பறித்து விடுவேன் என்று எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி கொடுத்து விட்டார். இதனால் இதுவரை தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் ஆகிவிட வேண்டும் என்று தீவிர முயற்சி எடுத்து வந்த SP வேலுமணி, CV சண்முகம் உள்ளிட்டோர் தற்போது செய்வதறியாது திகைத்திருக்கிறார்கள்.
என்றாலும் அதிமுகவில் இருந்து வந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு விஜய்க்கு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. 5 ஆண்டுகள் தான் ஆட்சியை தொடர வேண்டும் என்றால் அவர்களின் ஆதரவு இருந்தால்தான் முடியும் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதா வேண்டாமா என்பது குறித்து விஜய் தரப்பு தீவிரமாக ஆலோசித்து வருகிறது. அவர்களும் திமுக கூட்டணி கட்சிகளை போன்று வெளியிலிருந்து ஆதரவு என்று சொன்னால் அது வேலைக்காகாது, எப்போது வேண்டுமானாலும் ஆபத்தில் முடிந்துவிடும் என்பதனால் ஏதாவது ஒரு வகையில் அவர்களையும் தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று விஜய் தரப்பு தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக சட்ட வல்லுநர்களுடன் அவர்கள் ஆலோசனையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்படி தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதை அறிந்து இடதுசாரி கட்சிகள் கொந்தளித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இதுகுறித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் செயலாளர் சண்முகம் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். அப்படி இல்லை என்றால் கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்து பாஜக ஆட்சி நடத்தி விடுவார்கள். அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நாங்கள் விஜய்க்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்திருக்கிறோம். ஆனால் அவர்களும் அதிமுகவின் 25 எம்எல்ஏக்கள் தங்கள் பக்கம் இழுத்திருக்கிறார்கள். இதே அதிமுகவை எதிர்த்துதான் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார்கள். அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் எம்எல்ஏக்களை இவர்கள் இழுப்பது இவர்களது கொள்கைக்கு முரணானதாகும் என்று கூறியிருக்கும் சண்முகம், அதிமுக எம்எல்ஏக்களுடன் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி தொடர்ந்தால் அது மக்களின் தீர்ப்புக்கு விரோதமாக அமையும். இருப்பினும் அவர்கள் இந்த நிலைக்கு செல்ல மாட்டார்கள் என்று நாங்கள் கருதுகிறோம். ஒருவேளை அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் பக்கம் சேர்ந்து கொண்டாலோ அவர்களுடன் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலோ நிச்சயம் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவை வாபஸ் பெற்றுவிடுவோம் என்று தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு மிரட்டல் செய்தி வெளியிட்டிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சண்முகம். இதன் காரணமாக திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சியை தொடர்வதா இல்லை அதிமுக எம்எல்ஏக்களை கூட்டணிக்குள் இழுத்து ஆட்சியை தொடர்வதா என்பது தெரியாமல் தமிழக வெற்றிக் கழகம் கடும் குழப்பத்தில் இருந்து வருவதாக பனையூர் வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தி, விஜய் அறையிலிருந்தே ரீல்ஸ் வீடியோ, மாற்றுத்திறனாளி சங்கத்தினர் ஏற்படுத்திய சர்ச்சை. ஏற்கனவே விஜயின் ஆட்சி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஆட்சி என்று திமுக விமர்சித்து வருகிறது. இன்ஸ்டாகிராமில் வீடியோக்கள் வெளியிட்டு மைனர் பிள்ளைகளை தங்கள் வசப்படுத்தி அவர்களது பெற்றோர்களிடத்தில் விஜய் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றுவிட்டார் என்று திமுக விமர்சனம் செய்து வருகிறது. இந்த நேரத்தில் தற்போது முதலமைச்சர் விஜயின் அறையிலிருந்தே ஒரு ரீல்ஸ் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது தற்போது விஜய் ஒவ்வொரு துறையை சார்ந்த நிர்வாகிகளையும் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினரை சந்தித்து ஆலோசித்தார். அப்போது இந்த சங்கத்தை சார்ந்த ஒரு நிர்வாகி அவர் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த போது அதை தனது மொபைலில் வீடியோவாக எடுத்து இணையதளத்தில் வைரலாக்கிவிட்டார். இந்த வீடியோவை வெளியிட்டது அரசு அதிகாரி என்று முதலில் கூறப்பட்ட நிலையில் தற்போது மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பு சார்ந்த சிம்மசந்திரன் என்பது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழகத்தை இன்ஸ்டா ரீல்ஸ் கட்சி என்று கூறி வரும் திமுகவினர் தற்போது முதலமைச்சர் விஜயின் அறையிலேயே ரீல்ஸ் எடுத்து வெளியிட்டிருப்பதை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார்கள்.